ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்துட்டு ஒரு டே இன் மை லைஃப் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. ஸோ காலையில் வந்துட்டு ட்ரை ஃப்ரூட் ஜூஸ்க்கு வந்து எல்லாமே ஊற வச்சுருக்கேன். பட் வந்துட்டு நான் அதை ஜூஸ் போட்டு குடிக்கல. எனக்கு என்னமோ காலையில் அதை குடிக்கிறதுக்கு சுத்தமாக மூடு இல்லை. மற்ற டைம்லலாம் ஊற வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்கியூஸ் வந்து எனக்கு நானே கொடுத்துப்பேன். பட் அன்றைக்கி வந்துட்டு ஊற வச்சுருந்தோம். எனக்கு வந்து காஃபி குடிக்கணும்னு தான் தோணி இருந்தது. ஸோ வந்து காலையிலே காஃபி போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் வந்து போட்டு வச்சுட்டு அதை வந்து ஹஸ்பண்ட்க்கு கொடுத்துட்டேன். அவங்களும் ஆஃப்டர்நூனுக்கு மேலே தான் குடிச்சிருந்தாங்க. காலையில் அவங்களுமே காஃபி தான் குடிச்சிருந்தாங்க. ஸோ அன்றைக்கி காலையில் வந்து கொஞ்சம் கடைக்கு போயிட்டு திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ டிட்டர்ஜென்ட் பவுடர் வந்துட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன். ஆக்சுவலி வீட்டுக்கு வந்துட்டு லிக்யூட் டிட்டர்ஜென்ட் தான் யூஸ் பண்ணுறோம். இது வந்து மேட்டு, தென் வந்து கிச்சன் டவல் இதெல்லாம் வாஷ் பண்ணுறதுக்காக வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன பேக்கெட் வந்து வாங்கி வச்சுப்பேன். ஸோ அன்றைக்கி வந்து மேட் எல்லாமே வாஷ் பண்ண வேண்டியிருந்தது. ஸோ அதனால் காலையில் வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ மல்லித்தலையுமே வாங்கிட்டு வந்தேன்னா அது தண்டெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதை வந்து பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். தோசை மாவு அரைச்சி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஸோ அன்றைக்கி வந்துட்டு அரைக்கலாம் அப்படின்னு முந்தின நாள் வந்துட்டு நான் ஊரெல்லாம் வச்சுருந்தேன். ஸோ காலையிலே ஊற வச்சுட்டேன். ஈவினிங் போல் அரைக்கலாம்னு நினைக்கும் போது பக்கத்து வீட்டில் வந்துட்டு கரண்ட் இல்லை. அவங்க வீட்டில் மட்டும் கரண்ட் இல்லை. எங்கள் 2 வீட்டுக்குமே ஒரே லைன் தான். பட் அவங்க வீட்டுக்கு மட்டும் இல்லை. ஒரு வேளை நானும் கிரைண்டர் போட்டு இங்கேயும் கரண்ட் போயிடுச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் அரைச்சிக்கலான்னு. காலையிலையுமே மிக்சிலாம் போட்டு செக் பண்ணி பார்த்தேன். ஸோ எதுவும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ அதனால் கிரைண்டரை எடுத்து வச்சு மாவு வந்து அரைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ மீன்வைல் வந்து காஃபியுமே ரெடி ஆயிடுச்சு. காஃபி போட்டு குடிச்சிட்டு தென் அப்படியே மாவும் அரைச்சாச்சு. ஸோ மாவு அரைக்கிறதே பெரிய ப்ராசஸாக இருக்கும். மாவு அரைச்சி வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு 1 வீக்குக்கு ப்ராப்ளமே இருக்காது. பட் அந்த 1 டே ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ ஃபைனலி மாவெல்லாம் ஆட்டி எடுத்தாச்சு. அரிசி மாவு தென் வந்து உளுந்து ரெண்டுத்தையுமே தனித்தனியாக அரைச்சி எடுத்துகிட்டு ரெண்டுத்தையுமே உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருவேன். ஸோ கிரைண்டருமே நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு அதை எடுத்து தனியாக வச்சுட்டேன். நான் வந்துட்டு கவுண்டர் டாப் கீழே தான் வந்து கிரைண்டரை வந்துட்டு வச்சுருக்கேன். ஸோ அது வந்து எனக்கு ஈஸியாக இருக்கும். வீக்லி ஒன்ஸ் தானே எடுக்கிறேன். அடிக்கடி இங்கே மேலே வச்சுருந்தேன்னா இடத்தெல்லாம் அடைச்ச மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நான் கீழே தான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கிரைண்டர் வந்து அத்தனை இடம் மாறி மாறி வந்திருக்கு. இப்போது ஃபைனலாக வந்துட்டு கவுண்டர் டாப் கீழே இருக்குது. இன்னுமே இடம் மாறினாலும் மாறும். வேறு ஏதாவது இடத்துக்கு கூட போகலாம். நான் மாவு அரைக்கும் போது இந்த மாதிரி 2 பேட்சாக பிரிச்சுருவேன். அந்த பாக்ஸில் ஸ்டோர் பண்ணியிருக்கிறத உடனே தூக்கி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். பாத்திரத்தில் இருக்கிறத மட்டும்தான் நான் வந்து நைட்டு வந்துட்டு புளிக்க வைக்கிறதுக்காக வெளியில் வைப்பேன். எனக்கு இந்த மாவு காலியாகும் போது அதுவுமே எனக்கு கரெக்டாக இருக்கும். முன்னாடிலாம் ஒரே மாதிரி புளிக்க வைப்பேன். எனக்கு வந்து கீழே உள்ள மாவு வந்துட்டு புளிச்ச மாதிரி இருக்கும். இப்போ வந்து இது எனக்கு கரெக்டாகவே இருக்குது. ஸோ அதனால் இப்படி தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அன்னைக்கு வந்துட்டு என்னோடய ஹஸ்பண்ட் வந்துட்டு ரொம்ப நாளாக பருப்பு பாயசம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு அன்றைக்கி சூப்பராக ஒரு மீல்ஸ் வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன். ஒரு தலவாழை இலை போட்டு சூப்பராக ஒரு கல்யாண வீட்டு சாப்பாடு மாதிரி ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் காலையிலே டிசைட் பண்ணியிருந்தேன். ஸோ அன்றைக்கி வந்துட்டு நான் கத்திரிக்காய் முருங்கைக்காய்லாம் போட்டு சாம்பார் தென் வந்து கோஸ் பொரியல் வந்துட்டு ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்காய்லாம் போட்டு வச்சா ரொம்ப பிடிக்கும். ஸோ அது தென் வந்துட்டு அவியல், அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு குருமா இது எல்லாமே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருந்தேன். பாயசத்துக்கு வந்து நான் சிறுபருப்பு தான் எடுத்திருந்தேன். சிறுபருப்பை நல்லா வேக வச்சுட்டு தென் அது கூட வெல்லம் ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா கரைஞ்சி வந்ததும் ஜவ்வரிசி வந்து ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ எல்லாமே நல்லா குக்காகி வந்ததும் ஃபைனலாக வந்துட்டு தேங்காய் நிறைய சின்ன சின்னதாக கட் பண்ணி நெய்யில் நல்லா வறுத்துட்டு அதை வந்துட்டு பாயசத்தில் ஆட் பண்ணியிருந்தேன். பாயசம் வந்து டேஸ்ட்டு நிஜமாவே ரொம்ப சூப்பராக வந்திருந்தது. எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ பார்த்திங்கன்னா கோஸ் பொரியலும் இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு. அதை எடுத்து தனியாக பேக் பண்ணிவிட்டு அப்பப்போ பாத்திரத்தையும் கழுவிடணும். இல்லைன்னா ரொம்ப பாத்திரம் வந்து சேர்ந்துடும். அதனால் அதில் மட்டும் நான் தெளிவாக இருப்பேன். பாத்திரத்தை ஃபுல்லாக போடவே மாட்டேன். நான் அப்பப்போ கழுவிட்டே இருப்பேன். அப்போனா தான் எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும். நான் அப்படி பண்ணியுமே லாஸ்ட்டில் வந்து எனக்கு ஒரு சிங்க் பாத்திரம் வந்து சேர்ந்துடும். அது எப்படி தான் சேருதுன்னே தெரியல. ஒரு வீடியோவில் கூட பார்த்துருந்தேன். அக்ஷய பாத்திரம் வந்துட்டு சிங்க்கு தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்பவே கரெக்ட் அது. எத்தனை தடவை நம்ம பாத்திரம் கழுவினாலும் எப்படி தான் பாத்திரம் சேருதுன்னே தெரியாது, சேர்ந்துட்டே இருக்கும். ஸோ இப்போ வந்து பருப்பு பாயசமும் ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக வந்து அதில் நெய்யில் வந்துட்டு
தேங்காய், முந்திரி பருப்பு இது எல்லாத்தையுமே நல்லா வறுத்துட்டு ஆட் பண்ணியிருந்தேன். தேங்காய் வந்துட்டு கிரைண்ட் பண்ணி இல்லை துருவி கூட ஆட் பண்ணலாம். பட் அதை விட இந்த மாதிரி குட்டி குட்டியாக சாப் பண்ணி ஆட் பண்ணும்போது அது பாயசம் குடிக்கும்போது ஒரு ஒரு பீஸ் வந்து கடிபடும்போது ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஸோ நல்லா வறுத்துட்டு அதையுமே லாஸ்ட்டாக ஆட் பண்ணிட்டேன். ஸோ பாயசமே இப்போ ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக வந்துட்டு அவியல், தென் வந்துட்டு உருளைக்கிழங்கு குருமா 2ம் தான் செய்யணும். ஸோ அவியலுக்கு எல்லா வெஜிடபிள்ஸுமே கட் பண்ணி ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துட்டேன். வேக வச்ச வெஜிடபிள்ஸில் தேங்காய், பூண்டு, தென் வந்துட்டு ஜீரகம் இந்த 3த்தையுமே அரைச்சி அதை ஆட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக தேங்காய் எண்ணெயில் கடுகு தாளித்து ஆட் பண்ணோன்னா வாசனையாக அவியல் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. தென் வந்துட்டு உருளைக்கிழங்கு குருமாவுமே ரெடி பண்ணிட்டேன். அப்பளமுமே பொரிச்சு வச்சாச்சு. ஸோ சூப்பரான ஒரு மீல்ஸ் வந்து ரெடி பண்ணிட்டேன். ஸோ இலையுமே கடையில் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். அன்றைக்கி லஞ்ச் வந்து சூப்பராகவே இருந்தது. ஹஸ்பண்ட் வந்து சாப்பிட்டுட்டு எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க.